Okay, hi students. Welcome to our channel. Already நம்ம chapter 1 நம்பர்ஸில் introduction part 1 part 2 பார்த்துட்டோம். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து filling the blanks. The smallest 7 digit number is dash. ஆல்ரெடி smallest 1 digit number உங்களுக்கு 1ன்னு தெரியும் சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 1 ரைட் பண்ணிடணும். அங்கே 7 டிஜிட் நம்பர் கேட்குறாங்களா, நம்ம 1 டிஜிட் எழுதிட்டோம். அகைன் எத்தனை டிஜிட் இருக்குது? 6 டிஜிட்டுக்கு 6 0 போடணும். 1 2 3 4 5 6. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 7 டிஜிட் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ 10 lakh is the smallest 7 digit number. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 1, அகெயின் 6 டிஜிட்டுக்கு 6 0 போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். த லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் இஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் எதுனா 9 தெரியும் சரியா? 9. அதில் 8 டிஜிட் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம்? 8 9 போடணும் சரியா? 1 டிஜிட்னா ஒரே ஒரு 9 போடணும். 8 டிஜிட் கேட்குறதுனால 8 9 போடணும். ஸோ 1 9 போட்டுட்டேன். 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்ம கம்மா போட்டுட்டு என்ன நம்பர்னு பார்க்கலாம். 1 10 100 1000 10,000 lakh 10 lakh crore. ஸோ 9 crore 99 lakhs 99,999 is the largest 8 digit number. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். The place value of 5 in 7005380 is. இப்போ என்ன கேட்குறாங்க? கொடுத்துருக்கிற நம்பருக்கு 5ஓட பிளேஸ் வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்க சரியா? அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணணும்னா பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். ஒன்ஸ் டென்ஸ் 100 1000. எந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணால் போதும். 5 என்ன பிளேஸில் இருக்குது? 5 வந்து 1000 பிளேஸில் இருக்குது. ஸோ 5 ரைட் பண்ணி நீங்கள் பக்கத்தில் 1000 ஸ்பெல்லிங் ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 ரைட் பண்ணிவிட்டு 1000க்கு எத்தனை 0? 3 0 இருக்கா? ஸோ 5000. இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 5000. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா அந்த எந்த நம்பர் பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்களோ அந்த நம்பர் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 5 எழுதிட்டோம். அதுக்கு அடுத்து வந்து 1 2 3 டிஜிட் இருக்கனால என்ன பண்ணலாம்? 3 0 ரைட் பண்ணலாம். அவ்வளோதான், இதான் பிளேஸ் வேல்யூ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எந்த நம்பர் பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்களோ அதோட பிளேஸ் எழுதிக்கணும். அது 5 வந்து 1000 பிளேஸில் இருக்குது. ஸோ 5 ரைட் பண்ணிவிட்டு 1000க்கு 3 0. இந்த ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா 5 ரைட் பண்ணிவிட்டு 5க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3. அப்போனா 3 0 ரைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ 5ஓட பிளேஸ் வேல்யூ 5000. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின் போகலாமா? த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 7670905 இஸ். இந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ரைட் பண்ணணும். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னா என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்பேன்ஷன், அதாவது கொஞ்சம் நம்பரை விரிவாக ரைட் பண்ணணும் சரியா? அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பிளேஸ் வேல்யூ தான் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 lakh 10 lakh. இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம என்ன எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிட்டோம். சரி, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 100க்கு எத்தனை 0? 2 0 தெரியும். 1000க்கு 3 0. அப்படியே ஒவ்வொன்றும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 10,000 4 0. லேக்னா 5 0. இப்போ 10 லேக்னா எத்தனை 0 இருக்கோ? எத்தனை 0 இருக்கும்? லேக்னா 5 0. 10 லேக்னா 6 0 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு 7 ரைட் பண்ணிவிட்டு 7 இன்ட்டு இது என்ன 7 என்ன பிளேஸில் இருக்குது? 10 lakh. ஸோ நான் என்ன பண்ணணும்? 10 lakh. 10 lakh எத்தனை 0 சொன்னேன் நான்? 6 0. ஸோ நம்ம 6 0 போட்டுக்கலாம் ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 10 100 1000 10,000 lakh 10 lakh. ஸோ 7 வந்து 10 lakh பிளேஸில் இருக்கிறனால 7 8 நான் என்ன ரைட் பண்ணியிருக்கேன்? 10 lakhன்னு ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போடணும்.
நெக்ஸ்ட் நம்பர் என்ன 6. 6 என்ன பிளேஸில் இருக்குது? லேக்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ இன்ட்டு லேக். லேக் எத்தனை ஜீரோ இருக்குது? 5 ஜீரோ. 1 போட்டுட்டு 5 ஜீரோ போடுங்க. 1 2 3 4 5 போட்டோமா? நம்ம நெக்ஸ்ட் கம்மா போடலாம். 1s 10s 100 1000 10,000 லேக். ஸோ 6 வந்து லேக்ஸ் பிளேஸில் இருக்கிறனால 6 இன்ட்டு லேக் 1 லேக் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் என்ன 7. 7 இன்ட்டு 7 என்ன பிளேஸில் இருக்குது? 10,000. 10,000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 4 ஜீரோ. ஸோ 1 போட்டுட்டு 4 ஜீரோ நீங்கள் ரைட் பண்ணுங்க. 1 2 3 4. நெக்ஸ்ட் கம்மா போடலாமா? 1s 10s 100 1000 10,000. ஓகே நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7க்கு அடுத்து என்ன இருக்குது? ஜீரோ. ஜீரோ என்ன பிளேஸில் இருக்குது? 1000. இப்போ ஜீரோ இருந்தால் நம்ம இன்ட்டு 1000க்கு 3 ஜீரோ போடணும்னு அவசியம் கிடையாது. வெறும் ஜீரோ மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 9. 9 என்ன பிளேஸில் இருக்குது? 100. ஸோ 100க்கு எத்தனை ஜீரோ? 1 போட்டுட்டு 100க்கு 2 ஜீரோ நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 10s பிளேஸில் ஜீரோ தான் இருக்குது. ஜீரோ இருந்தால் நீங்கள் நார்மலாக ஜீரோ மட்டும் போட்டுக்கலாம். ஜீரோ ப்ளஸ் 5 என்ன பிளேஸில் இருக்குது? 1 பிளேஸ். ஸோ 5 இன்ட்டு 1 பிளேஸ்னால் 1 மட்டும் நீங்கள் போடணும். இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஒரு சில சம்ஸில் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுப்பாங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃபஸ்ட் நம்பர் நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். 7 ரைட் பண்ணிவிட்டு 7க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ நீ என்ன பண்ணணும்னா 6 ஜீரோ போடணும். 2 3 4 5 6. ஓகேவா? ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு கம்மா போடலாம். 1s 10s 100 1000 10,000 லேக் 10 லேக். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் 6 ரைட் பண்ணிக்கோங்க. 6க்கு அடுத்து எத்தனை டிஜிட்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஸோ என்ன பண்ணணும்? 5 ஜீரோ போடணும். 2 3 4 5 போட்டோமா? நெக்ஸ்ட் கம்மா ரைட் பண்ணும். 1s 10s 100 1000 10,000. இப்போ 6 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 எழுதிட்டு 7க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 4. அப்படின்னா 4 ஜீரோ போடணும். 1 2 3 4. நெக்ஸ்ட் கம்மா போடுங்க. 1s 10s 100 1000 10,000 முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஜீரோ தான் இருக்குது. அந்த ஜீரோக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஜீரோ வந்துச்சுன்னா அதை அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 9 ரைட் பண்ணிவிட்டு 9க்கு அடுத்து எத்தனை டிஜிட்னு பாருங்கள். 1 2. அப்படின்னா 2 ஜீரோ நம்ம போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 10s பிளேஸில் ஜீரோ மட்டும்தான் இருக்கும்னா வெறும் ஜீரோ மட்டும் போடுங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5 பிளேஸில் என்ன இருக்குது? 5 வந்து 1s பிளேஸில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? 5 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 1s பிளேஸ் இருந்தால் 5 இன்ட்டு 1 5. அவ்வளோதான். இதான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 7 ரைட் பண்ணிவிட்டு அது 10 லேக் பிளேஸில் இருக்கிறனால இன்ட்டு 10 லேக்ஸ்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6 வந்து லேக்ஸ் பிளேஸ் இருக்கிறனால இன்ட்டு லேக்ஸ்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7 10,000 பிளேஸ்னால் இன்ட்டு 10,000. நெக்ஸ்ட்டு ஜீரோ இருந்தால் நான் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 9 100 பிளேஸில் இருக்கிற 9 இன்ட்டு 100 ரைட் பண்ணியிருக்கேன். 10s பிளேஸில் ஜீரோ இருந்தால் அப்படியே விட்டுருங்க. 1s பிளேஸில் 5 இருக்கிறனால 5 இன்ட்டு 1 ரைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தட். ஒரு சில வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை இந்த மெத்தடில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்பர் ரைட் பண்ணிவிட்டு அந்த 7க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த அத்தனை ஜீரோ போடணும். இப்போ 6 எழுதிட்டு 6க்கு அடுத்து எத்தனை ஜீரோன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அத்தனை ஜீரோ போடணும். போட்டு கம்மா வந்து இம்பார்ட்டன்ட் கம்மா போடணும். ஓகே, இது உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக புரிஞ்சிச்சா? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சரி, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். செகண்ட் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், successor of a 1-digit number is always a 1-digit number. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1-digit நம்பர் எடுத்தோம்னா அதில் சக்ஸஸர் நம்ம பண்ணுறப்ப ஆன்சரும் 1 டிஜிட் தான் வருங்கிறாங்க. எப்பயுமே 1 டிஜிட் தான் வருங்கிறாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா? இப்போ ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் என்ன? 1. அதோட சக்ஸஸரை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? 1 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 1 ஆட் பண்ணால் 1 + 1 2. அப்போனா நம்ம 1 டிஜிட் நம்பர் ஆட் பண்ண ஆன்சர் 1 டிஜிட் நம்பர் வருது. சரி, நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் பார்க்கலாமா? லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 9. அதில் சக்ஸஸர்னால் என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 9 + 1 என்ன வரும்? 10. அப்போனா இது என்ன ஆன்சர் என்ன வருது? 2 டிஜிட் வருது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1 டிஜிட் நம்பரை நம்ம சக்ஸஸர்னால் 1 ஆட் பண்ணுறப்ப ஆன்சரும் 1 டிஜிட் நம்பர் தான் வருங்கிறாங்க. அப்படி வராது. 1 டிஜிட் வரும், இல்லைன்னா 2 டிஜிட் வரும். 1 டிஜிட் ஆர் 2 டிஜிட் அவங்க சொல்லியிருந்தா தான் ஆன்சர் கரெக்டு. அவங்க ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பர் தான் வருங்கிறாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்? ஃபால்ஸ். இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? சக்ஸஸ்னால் 1 ஆட் பண்ணணும். அதாவது 1 டிஜிட் நம்பரை ஆட் பண்ணுறப்ப
ஆன்சரு எப்பயுமே 1 டிஜிட் வருங்கிறாங்க. ஆனால் வரல. ஒரு இது நம்ம ஸ்மாலஸ்ட் டிஜிட் போடுறப்ப 2 ஒரே ஒரு டிஜிட் வந்துச்சு. இந்த லார்ஜஸ்ட் நம்பர் போட்டு சக்ஸஸர் கண்டுபிடிக்க 2 டிஜிட் வந்தது. அப்போனா என்ன வரும்? அதாவது 1 டிஜிட் நம்பரை சக்ஸஸ் கண்டுபிடிக்கிறப்ப ஆன்சர் வந்து 1 டிஜிட் வரும், இல்லைன்னா 2 டிஜிட் வரும். இப்படி கொடுத்துருந்தா தான் ஆன்சர் கரெக்டு. இதில் ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பர் சொல்கிறனால ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ப்ரெடிசஸர் ஆஃப் அ 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ 3 or 4 டிஜிட் நம்பருங்கிறாங்க. இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பரோட நம்ம ப்ரெடிசஸர்னால் 1 மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் ஆன்சர் என்ன வருமா? 1 3 டிஜிட் வருமா, 4 டிஜிட் வருங்கிறாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன? ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 100. ப்ரெடிசஸர் நம்ம என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 99. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 3 டிஜிட் நம்பரோட ப்ரெடிசஸர் கண்டுபிடிச்சா 99, அதாவது 2 டிஜிட் வருது. இது நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன வரும்? 999 வரும். இதோட ப்ரெடிசஸரை என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணணும். பண்ண என்ன வரும்? 9 - 1 8, நெக்ஸ்ட் 99 அப்படியே வந்துடும். சரியா? அதாவது 3 டிஜிட் நம்பரை ப்ரெடிசஸர் கண்டுபிடிச்சா 1 2 டிஜிட் வருது, இல்லைன்னா என்ன பண்ணுது? 3 டிஜிட் வருது. ஆன்சர் என்ன இருக்கணும்? 2 டிஜிட் ஆர் 3 டிஜிட் வந்தால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டு. 1 2 டிஜிட் வரணும், இல்லைன்னா 3 டிஜிட் வரணும். இங்கே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 3 or 4 டிஜிட் நம்பர் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போனா இது ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பரோட ப்ரெடிசஸர் கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் பண்ணணும். நான் ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன், அது 1 மைனஸ் பண்ணியிருந்தா 99 வருது. இது 2 டிஜிட்டாக இருக்குது. இது லார்ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்து அதுக்கு ப்ரெடிசஸர் கண்டுபிடிச்சா அது 3 டிஜிட் வரணும். ஆன்சர் என்ன வருது? 1 2 டிஜிட் வருது, இல்லைன்னா 3 டிஜிட் வருது. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெடிசஸ் 3 டிஜிட் நம்பர் கண்டுபிடிச்சா 1 3 வரும், இல்லைன்னா 4 டிஜிட் வருங்கிறாங்க. அதனால் இது என்னது? ஆன்சர் ஃபால்ஸ். இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் இந்த நம்பர் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இஸ் ரிட்டன் அஸ், அது கம்மா போட்டு அது இந்தியன் சிஸ்டத்தில் கம்மா போட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. இது கரெக்டான ரைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்தியன் சிஸ்டம்னாவே எப்படி கம்மா ரைட் பண்ணணும்? 1 3 டிஜிட் இருக்கணும், அப்புறம் 2 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட் 2 டிஜிட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம செக் பண்ணிடலாமா? 1s 10s 100 3 டிஜிட் இருக்குது, அப்புறம் 1000 10,000 2 டிஜிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு lakh 10 lakh 2 டிஜிட் இருக்குது, அப்புறம் க்ரோர். கரெக்டாக இருக்குது. 1 3 டிஜிட் 2 டிஜிட் 2 டிஜிட் அப்புறம் 2 இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆன்சர் இஸ் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன இந்த மாதிரி ப்ளஸ் போட்டு கொடுத்தாவே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ப்ளேஸ் வேல்யூவில் கரெக்டாக ரைட் பண்ணியிருக்காங்களா நம்ம செக் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ப்ளேஸ் வேல்யூ ரைட் பண்ணலாம். இது வந்து 1s 10s 100 1000 10,000 ரைட் பண்ணிட்டேன்னா சரி, இப்போ நம்ம செக் பண்ணலாமா? இப்போ 8 என்ன பிளேஸில் இருக்குது? 10,000. ஸோ 8 × 10,000. 10,000க்கு எத்தனை ஜீரோ இருக்குது? 4 ஜீரோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8 × 1000 இருக்கா? இல்லையே. 8 × 1000 அவங்க கொடுக்கவே இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8 × 100 இருக்குது. இது இருக்குது, இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8 வந்து 10s பிளேஸில் இருக்கா? 8 × 10ன்னு இருக்குது. 8 1s பிளேஸில் இருக்கா? 8 × 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன கொடுக்கல? 8 × 1000 கொடுக்கல. ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ். ஓகே, இப்போ தான் கிளியராக உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 3rd கொஸ்டின் போகலாம். நல்லா லிசன் பண்ணணும். ஹவு மெனி 10,000s ஆர் தேர் இன் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர்? என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பரில் எத்தனை 10,000 இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் நம்ம எழுதணும். அதுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும், 1ன்னு தெரியும். அதில் ஒரு டிஜிட் எழுதிட்டோம். இன்னும் என்ன எழுதுனா 5 டிஜிட் எழுதுனா 6 டிஜிட் ஆயிடும். அந்த 5 டிஜிட்க்கு என்ன பண்ணணும்? 5 0 நம்ம ரைட் பண்ணணும். 1 2 3 4 5. இப்போ 6 டிஜிட் இருக்கான்னு செக் பண்ணலாம்.
1 2 3 4 5 6. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கமா ரைட் பண்ணணும். 1s 10s 100 1000 10,000 கமா ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை மாதிரி ரீட் பண்ணணும்னா அதுக்கு பிளேஸ் வேல்யூ தெரியணும். ஸோ பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணலாமா. 1s 10s 100 1000 10,000 lakh. அப்போனா இந்த கொடுத்துருக்கிற 6 டிஜிட் நம்பர் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். என்னது, ஒன்று என்ன பிளேஸில் இருக்குது, லேக். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 1 lakh. 1 lakh இஸ் த ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஓகேவா. இப்போ என்னக்கு எப்பவுமே ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது என்னது கொஷின், இந்த 1 lakhல எத்தனை 10,000 இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 1 lakh is equal to dash 10,000 நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ 1 lakh நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். சரியா, 1 lakh உங்களுக்கு தெரியும், 1 போட்டுட்டு 50 போடணும். சரியா, இப்போ ஆல்ரெடி 10,000னா அதில் 10,000 இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. 10,000னா 40 இருக்குது. இப்போ 1 lakh நம்ம கண்டுபிடிச்சது இங்கே ரைட் பண்ணிட்டோம். ஜீரோவோட 10,000க்கு அதுவும் ரைட் பண்ணிட்டோம். மொத்தம் 10,000ல் எத்தனை ஜீரோ இருக்குது, 4 இருக்குது. 4 இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 lakhல 4 ஜீரோ கட் பண்ணிக்கணும். 1 2 3 4. இப்போ டோட்டலாக என்ன இருக்குது ஆன்சரு, 10. அப்போனா 1 lakh இஸ் 10,000. இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா. ஏதாவது ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எழுதுகிறோம், அதுக்கு ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 1ன்னு தெரியும். அகெயின் 5 டிஜிட் நம்ம 50 போட்டுக்கிறோம். அது பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 1 lakhன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 lakhக்கு நம்ம 1 lakhனா என்ன பண்ணணும், 1 ரைட் பண்ணிவிட்டு lakh 50ன்னு ரைட் பண்ணிட்டோம். எத்தனை 10,000 தெரியும், அதுக்கு 10,000க்கு இங்கே 10,040 ரைட் பண்ணிக்கோங்க. 1 lakhலேருந்து 10,000 எத்தனை ஜீரோ, 40 நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்குது, 10. அப்போ நான் 1 lakh எத்தனை 10,000, 10,000. இப்போ தான் கிளியராக புரிஞ்சிருச்சா. இன்னொரு மெத்தட் எப்படின்னா, ஆல்ரெடி 1 lakh நம்ம மேலே ரைட் பண்ணிடணும். 1 lakh வந்து 1 ரைட் பண்ணிவிட்டு 50 ரைட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு 10,000 கீழே ரைட் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ எப்பயும் போல் 0 நம்ம கேன்சல் பண்ணுறோம். 0 மேலே ஒரு 0 கீழே ஒரு 0, மேலே இருக்குது கீழேயும் இருக்குது, மேலே இருக்குது கீழே இருக்குது. அப்போ என்ன வருது, 10. சரி, இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எழுதுகிறோம், அதுக்கு பிளேஸ் வேல்யூ எழுதுகிறோம், அதற்கு என்ன நேம் ரைட் பண்ணுற 1 lakh. 1 lakh கண்டுபிடிச்சிட்டோம். 1 lakh தான் எத்தனை 10,000 கேட்குறாங்க. 1 lakh ஜீரோவோட நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். 10,000 ஜீரோவோட ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கொஷின் கேட்குறாங்க, 10,000 எத்தனை 10,000 கேட்குறாங்க. அதனால் 10,000ல் எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை ஜீரோ நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா, 1 lakh இஸ் ஈக்குவல் டு 10,000. இப்போ இந்த சம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். கிளியராக புரிஞ்சிச்சா இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாமா, 4th சம்முக்கு. ஓகே, 4th சம் என்னென்னு ரீட் பண்ணுறேன், லெசன் பண்ணுங்கள். அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. அதாவது கீழே ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2 நம்பர்ஸ்க்குமே 7ஓட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கம்மா எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது என்ன சிஸ்டம்னு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா, ஃபஸ்ட் நல்லா லிசன் பண்ணுங்கள். 3 டிஜிட் கம்மா இருக்குது, அடுத்து 2 டிஜிட் 2 டிஜிட். அப்போ அது என்ன சிஸ்டமாக இருக்கோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி இருந்திருப்பீங்க. அதாவது இந்தியன் நம்பர் சிஸ்டம். என்ன சிஸ்டத்தில் இருக்குது, இந்தியன் நம்பர் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அப்போனா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும்னா அதுக்கு மேலே நம்ம பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். ஸோ 1s 10s 100 1000க்கு TH மட்டும் போடுங்க. 10,000 T டாட் வச்சு TH. நெக்ஸ்ட்டு லேக், 10 lakhனா T டாட் வச்சு L. நெக்ஸ்ட் என்னது க்ரோர், நெக்ஸ்ட்டு 10 crore. புரிஞ்சுதா. 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore. இப்போ இது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, 7ஓட பிளேஸ் வேல்யூ. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் 2 மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட் நம்பர் ரைட் பண்ணிடணும். சரியா, நெக்ஸ்ட் 7 என்ன பிளேஸில் இருக்குது,
10 lakh பிளேஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், 10 lakhs நம்ம ரைட் பண்ணணும். 7 வந்து 10 lakh பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் 7 ரைட் பண்ணிவிட்டு 10 lakh உங்களுக்கு தெரியும் 60 அந்த மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா 7க்கு அடுத்து டிஜிட் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 அப்போ என்ன பண்ணணும், 60 போடணும். 1 2 3 4 5 6. ஓகே, நெக்ஸ்ட்டு கம்மா போடணும். கம்மா இல்லாமல் ரைட் பண்ணக்கூடாது. 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh. அப்போனா 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது, 70 lakh. ஓகேவா? அப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா? சரி, நெக்ஸ்ட்டு கம்மா கொடுத்துருக்காங்க. அது கம்மா வச்சு என்ன சிஸ்டம்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 3 டிஜிட்க்கு அப்புறம் 3 டிஜிட்டாக கம்மா கொடுத்துருக்கனால என்ன சிஸ்டம், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். சரி, இப்போ ஆல்ரெடி நம்ம எப்போ போல் என்ன பண்ணணும், இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் பிரகாரம் நம்ம என்ன பண்ணணும், பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணணும். ஸோ 1s 10s 100 1000 10,000 100,000. நெக்ஸ்ட் என்ன வரும், மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். கிளியராக புரிஞ்சிச்சா? இந்தியன் சிஸ்டத்தினால நான் லேக் க்ரோ ரைட் பண்ணியிருக்கேன். இது இன்டர்நேஷ்னல்னால 100,000 மில்லியன் அந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ 7ஓட பிளேஸ் வேல்யூ 7 ரைட் பண்ணிவிட்டு அது என்ன பிளேஸில் இருக்குது, மில்லியன். ஸோ ரைட் மில்லியன் ஸ்பெல்லிங். ஓகே, நெக்ஸ்ட் 7 ரைட் பண்ணிவிட்டு 7க்கு அடுத்து எத்தனை டிஜிட்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 60 போடுங்க. 1 2 3 4 5 6 போட்ட பிறகு என்ன பண்ணணும், கம்மா போடணும். 1 10s 100 1000 10,000 100,000 மில்லியன். ஸோ இதுக்கு பிளேஸ் வேல்யூ என்னது, 7 மில்லியன். கம்மா போடுறது கவனமாக போடணும். இந்தியன் சிஸ்டம்னா 3 2 2ன்னு போகணும். இன்டர்நேஷ்னல்னால் 3 3 3ன்னு வரும். இப்போ இது உங்களுக்கு கிளியராக எப்படி கம்மா போடணும், எப்படி பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் புரிஞ்சிருச்சா? எந்த நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பர் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை கவுண்ட் பண்ணி அத்தனை 0 போடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் நல்லா லிசன் பண்ணுங்கள். ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் பை யூஸிங் கமாஸ். 4th சம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கம்மாவோட ரைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்குமே கம்மா ரைட் பண்ணலை. இப்போ கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸ்க்குமே இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், கம்மா ரைட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிட்டு தான் நம்ம எப்போயுமே கம்மா ரைட் பண்ணணும். ஸோ 1s எழுதிக்கிறேன், 10s 100. இப்போ கிளியர் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு அந்த ஃபுல்லாக 1s பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1000 10,000 100,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். இது ஃபுல்லாக 1s பீரியட், இது 1000 பீரியட். ஸோ ஆன்சர் என்ன வரும், 347. ஸ்லாஷ் போட்டிருக்கிறதுல கமா. ஸ்லாஷ் வந்து பீரியட் வைஸ் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 0 5 6. இப்போ கிளியராக புரிஞ்சிச்சு? அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பண்ணலாமா? 1s 10s 100 ஒரு ஸ்லாஷ். நெக்ஸ்ட்டு 1000 10,000 100,000. நெக்ஸ்ட்டு ஒரு பீரியட் முடிஞ்சு 1000 பீரியட். நெக்ஸ்ட்டு மில்லியன் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கம்மா போடலாமா? ஸோ 7 கம்மா 345 கம்மா 671. இப்போ கிளியராக புரிஞ்ச 2 சம். நெக்ஸ்ட் சம் போகலாமா? 1s 10s 100 ஒரு ஸ்லாஷ். 1000 10,000 100,000 ஒரு ஸ்லாஷ். நெக்ஸ்ட்டு மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். ஓகேவா? அதாவது நம்ம நம்பர்ஸ் இந்த மாதிரி கம்மா ரைட் பண்ணுறப்ப நம்பர்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதினீங்கன்னா மட்டும்தான் நோட்டை பார்க்க நீட்டாக இருக்கும். சரியா? இப்போ கம்மா ரைட் பண்ணலாமா? 634 கம்மா 567 கம்மா 105. கிளியராக புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நமக்கு போகலாமா? ஸோ 1s 10s 100 1 ஸ்லாஷ். 1000 10,000 100,000 1 ஸ்லாஷ். மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். மில்லியன் பீரியட் முடிஞ்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு பில்லியன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கமா ரைட் பண்ணலாமா? 1, 234, 567, 890. இப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் அவங்க என்ன சிஸ்டத்தில் கமா ரைட் பண்ண சொல்கிறாங்களோ ப்ராப்பராக நீங்கள் ப்ளேஸ் வேல்யூ ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா கமா எழுத ஈஸியாக இருக்கும்.